வணக்கம். உலகில் மிகச்சிறந்த விமானம் F-35 என்பதில் மாற்று கருத்தில்லை. அதை கொடுப்பதாக அமெரிக்கா கூறியும் இந்தியா இன்னும் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. அது குறித்து எந்த பதிலும் தெரிவிக்கவில்லை. உலகில் அமெரிக்காவின் கூட்டணி நாடுகளுக்கே கூட F-35 இப்போது வேண்டாம் போலிருக்கிறது. மிகச்சிறந்த விமானம் என்றாலும் அந்த நாடுகள் எதனால் அதை பெற விரும்பவில்லை? அமெரிக்கா இதில் கில் ஸ்விட்ச் வைத்திருக்கலாம் என்று அனைவருக்கும் ஒரு சந்தேகம் உள்ளது. அதனால் ஒருவேளை அந்த விமானம் வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கலாம் உலக நாடுகள். கனடாவின் புதிய பிரதமர் வந்தவுடன் F-35 வாங்கும் ஒப்பந்தத்தை சுமார் 19 முதல் 20 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள அந்த ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளார் கனடாவின் புதிய பிரதமர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவிற்கு F-35 வழங்க தயார் என்று வெளிப்படையாக தெரிவித்திருந்தார். ஆனால் இந்தியா அதில் அதிக ஆர்வம் காட்டவில்லை என்பது கண்கூடான விஷயமாகும். F-35ல் கில் ஸ்விட்ச் இருக்கும் என்ற சந்தேகம் ஜெர்மனியிலும் உள்ளது. ஜெர்மனியும் அந்த விமானங்களுக்கு ஆர்டர் கொடுத்துள்ளது. ஆனால் அவர்களும் ஒப்பந்தத்தில் இருந்து விலக யோசிப்பதாகவே தெரிகிறது. பல ஐரோப்பிய நாடுகளும் F-35 வாங்க வேண்டாம் என்று தீர்மானித்துள்ளன. காரணம் அதில் கில் ஸ்விட்ச் இருக்கலாம் என்ற பயம்தான். அமெரிக்காவின் வணிகம் முடங்கிவிடுமோ என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இப்போது அமெரிக்காவை பொறுத்தவரை அவர்களின் பாதுகாப்பிற்கு F-22 ராப்சர் விமானம் போதுமானதாகும். அப்படி இருக்க F-35 விமானத்தை அமெரிக்கா உருவாக்க முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது. அது அதன் கூட்டணி தேசங்களுக்கு ஒரு போர் விமானம் வழங்குவது என்ற வணிக நோக்கம்தான். வணிகமே அமெரிக்காவின் இலக்காகும். தமது நட்பு நாடுகளுக்கு F-22 வழங்குவதற்கு பதிலாக மற்றொரு 5ஆம் தலைமுறை போர் விமானம் உருவாக்கி கொடுத்து அதன் மூலம் வணிக இலக்கை அடைவது அமெரிக்காவின் நோக்கமாக இருந்தது. ஐரோப்பிய நாடுகள், நேட்டோ உறுப்பினர்கள், கனடா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகியவை அமெரிக்காவின் கூட்டணி நாடுகளாக உள்ளவையாகும். அந்த நாடுகளுக்கெல்லாம் F-35 விமானத்தை விற்று அதன் மூலம் பணம் ஈட்டுவதாக இருந்தது அமெரிக்காவின் திட்டம். ஆனால் ட்ரம்பின் கொள்கைகள் காரணமாக இப்போது கூட்டணி தேசங்களுக்கும் F-35 விமானத்தை இலவசமாக தருவதாக சொன்னாலும் வாங்குவதற்கு பயம் உள்ளது. இலவசமாக கிடைக்கிறது என்று அதை வாங்கிச் சென்று அவர்கள் நாட்டில் நிறுத்தினால் அமெரிக்கா தொலைவில் இருந்து கொண்டு ஒரு பொத்தானை அழுத்தும் போது அந்த விமானம் வெடித்து சிதறினால் என்ன செய்வது என்ற ஒரு பயம் உள்ளது அவர்களுக்கு. அதனால் அமெரிக்காவை சிறிதும் நம்ப முடியாது என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. நம்பிக்கைதானே எதற்கும் ஒரு அடித்தளம். ஆனால் அந்த நம்பிக்கை அமெரிக்கா மீது இப்போது எந்த நாட்டிற்கும் இல்லை. அதனால் அமெரிக்கா பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாகி உள்ளது. இப்போது கில் ஸ்விட்ச் என்ற செய்தி அமெரிக்காவின் வணிகத்தை பெரிதும் பாதித்துள்ளது. அது விமான வணிகத்தை மட்டும் பாதிக்கவில்லை, மாறாக அமெரிக்க ஆயுதங்களை வாங்கும்போது கவனமாக இருக்க வேண்டும், இல்லையென்றால் சிக்கலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற நிலை ஏற்படும். இந்தியா அமெரிக்க ஆயுதங்களை பெரும்பாலும் வாங்குவதில்லை. மிக குறைவான அளவிலேயே வாங்குகிறது இந்தியா பெரும்பாலும் ரஷ்யாவைத்தான் நம்புகிறது. பொதுவாக அமெரிக்க அணியில் இல்லாத சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஆப்பிரிக்க நாடுகள், ஆசிய நாடுகள் உட்பட உலக நாடுகள் பெரும்பாலும் ரஷ்யாவையே நம்புகின்றன. அதற்கு காரணம் அமெரிக்க ஆயுதங்களில் கில் ஸ்விட்ச் போன்றவை இருக்கலாம் என்ற சந்தேகம்தான். இந்தியா இதை முன்னதாகவே புரிந்து கொண்டிருக்கலாம். அதனால்தான் முன்பிருந்தே இந்தியா அமெரிக்க ஆயுதங்களை மிக குறைவாகவும் ரஷ்ய ஆயுதங்களை அதிகமாகவும் வாங்குகிறது. இந்தியா அவ்வாறு செய்ய அதுதான் காரணம் என்ற எண்ணம் உள்ளது உலக நாடுகள் மத்தியிலும். உலகில் மிக அதிகமாக ஆயுதங்கள் வாங்கும் நாடாக உள்ளது இந்தியா. மிகப்பெரிய எதிரிகள் உள்ள நாடும் இந்தியாதான். இந்திய எல்லையில் 2 எதிரி நாடுகள் உள்ளன. அந்த 2 நாடுகளும் கூட்டணியாக சேர்ந்து கொள்கின்றன. இரண்டுமே அணுசக்தி நாடுகளாகவும் இராணுவ வலிமையுள்ள நாடுகளாகவும் இருக்கின்றன. அமெரிக்காவிற்கு கூட அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. அமெரிக்காவின் எல்லையில் ஒரு எதிரி நாடு கூட இல்லை என்பதுதான் உண்மையாகும். மெக்சிகோவும் கனடாவும் அமெரிக்காவிற்கு ஒரு அச்சுறுத்தல் அல்ல. இதுவரை அவை அமெரிக்காவின் கூட்டு தேசங்களாகவே இருந்து வருகின்றன. ஆனால் இந்தியாவின் நிலை அப்படி அல்ல. இந்தியாவிற்கு மிகவும் சக்தி வாய்ந்த எதிரிகள் எல்லையிலேயே இருக்கின்றனர். அவை அணு ஆயுத நாடுகளாகவும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட இந்தியா அதிகம் ரஷ்ய ஆயுதங்களை வாங்குகிறது எனும்போது அமெரிக்க ஆயுதங்களை விட ஏதோ ஒரு விஷயம் ரஷ்ய ஆயுதங்களில் உள்ளதென்று கருதுகின்றன உலக நாடுகள். ரஷ்ய ஆயுதங்கள் அமெரிக்க ஆயுதங்களின் அளவு சிறந்தவையாக இல்லாவிட்டாலும் அவற்றில் கில் ஸ்விட்ச் போன்ற ஒன்றும் இருக்க வாய்ப்பில்லை. இப்போது அமெரிக்கா இந்த விஷயத்தில் பதிலளித்துள்ளது கட்டாயத்தின் காரணமாக. There is no kill switch என்று F-35 கூட்டு திட்ட அலுவலகம் அதை தெரிவித்துள்ளது. அவர்களின் அறிக்கையில் F-35 திட்டத்தில்
கில் ஸ்விட்ச் எதுவும் இல்லை என்று கூறியுள்ளனர். F-35 திட்டம் முற்றிலும் உலகளாவிய கூட்டணியின் அடிப்படையாக உள்ளது என்றும் அதன் பலமே கூட்டு தேசங்களுடன் கையெழுத்தாகியுள்ள ஒப்பந்தம்தான் என்றும் அதில் உள்ள ஒவ்வொரு நாடுகளும் அவர்களுக்கேற்ற விதத்தில் அதை செயல்படுத்த உரிமை உள்ளது என்றும் அதில் எந்த மறைமுக கட்டுப்பாடும் இல்லை என்றும் இது சர்வதேச ஒத்துழைப்புடன் தயாரிக்கப்பட்ட விமானம் என்றும் கூறியுள்ளது அந்த அமைப்பு. அமெரிக்கா மட்டும் தனியாக அந்த விமானத்தை உருவாக்கவில்லை, பல நாடுகளின் ஒத்துழைப்பால் அந்த விமானம் உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட விமானத்தில் எப்படி கில் ஸ்விட்ச் வைத்திருக்க முடியும்? இது தவறான ஒரு தகவல் மட்டுமேயாகும் என்று கூறுகிறது அமெரிக்கா. F-35 பெரும்பாலும் அமெரிக்காவை தயாரிக்கிறது. அமெரிக்க நிறுவனம் லாக்ஹீட் மார்டின் தான் அதை உருவாக்குகிறது. நாங்கள் எப்போதுமே எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நல்லுதவி செய்யத்தான் விரும்புகிறோம். உலகிலேயே மிகச்சிறந்த வான்சக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு மிகச்சிறந்த விமானமாகும் F-35. F-35 சமீபத்தில் 1 மில்லியன் ஃப்ளை ஹவர்ஸை கடந்துள்ளது. தற்போது 16 பாதுகாப்பு படைகள் F-35 விமானத்தை பயன்படுத்துகின்றன. அவற்றை பயன்படுத்தும் எமது கூட்டாளிகளின் நடவடிக்கைகள் மிகவும் வெற்றிகரமாக நிறைவேறுவதற்காக நாங்கள் எப்போதும் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கிறோம் என்று அறிக்கை வெளியிட்டுள்ளனர். கூட்டணி நாடுகளே கில் ஸ்விட்ச் என்ற ஒரு பீதியை கிளப்பிவிட்டுள்ள நிலையில் அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கு அப்படி அல்ல என்று புரிய வைக்க வேண்டிய நிலையில் உள்ளது. அதனால்தான் இப்போது இத்தகைய ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது அமெரிக்கா.